எல்லோரும் உன்னிப்பாக கவனித்தால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ரகசியம், தெய்வ நம்பிக்கை, பழக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் பெற மனித சக்தி தேவை என்றாலும் அதற்கு இறைவனின் அருளும் துணையும் தேவை என்பதை அவரவர் மனதை பொறுத்தது என்றாலும் சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி பிடித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரை கவனித்தால் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் பேசும்போது ஒரு நேர்மையும் அதில் ஒரு நம்பிக்கையும் காணலாம். அத்துடன் அவரது நெற்றியில் ஒரு சிறிய கருப்பு மை இருப்பதையும் பார்க்க முடியும். சிறிய குழந்தைகளுக்கு தாயார் கன்னத்தில் சிறிய கருப்பு நிற கண்மையை வைப்பார்கள். அது கண் திருஷ்டிக்கே. ஆனால் இங்கே தமிழகத்தின் முதல்வர் விஜயின் நெற்றியில் ஒரு சிறிய கருப்பு மை, அதில் ஒளிந்தது இருக்கும் ஆன்மீக நம்பிக்கையும் ரகசியமும் யாருக்கும் தெரியாது. கருப்பு மையின் மகிமையும் பலனும் அதன் பெயரும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒளியில் தோன்றிய உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றின. அதில் இயற்கையில் தெய்வீகம் நிறைந்த பல்வேறு ரகசியங்கள் தோன்றின. அவை மங்களகரமானதாகவே இருந்தன. அதன் தன்மை தெய்வீக மனம் கமழும் மூலிகைகள், வாசனை திரவியங்கள், மலர்கள், பழங்கள், தானியங்கள் என்றாலும் தெய்வ சக்தியை கவர்ந்து இழுக்கும் சக்தியாக ஒரு சில மலர்கள், மூலிகைகளுக்கு வாசனை திரவியங்கள். அதனால்தான் பழனி முருகப்பெருமானை போகர் சித்தர் நவபாஷானத்தில் உருவாக்கி அதன் கதிர்வீச்சு நவகிரகங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்றுள்ள அதன் அடிப்படையில் தற்காலத்தில் ஜோதிடத்தில் தெய்வ சக்தியை இழுக்கும் அரகஜா என்னும் கருப்பு நிறமை அது என்ன? அரகஜா தமிழக முதல்வர் நெற்றியில் இருக்கும். அரகஜா எப்படி உருவாக்கப்படுகிறது? தெய்வீக சக்தியும் ஆற்றலும் பலனும் என்னென்ன மூலிகை வாசனை திரவியங்கள் சேர்த்து உருவாக்கப்படுகின்றன என்பதை பார்க்கலாம். இந்த தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகை கருப்பு நிறமை அரகஜாவை பல்வேறு மூலிகைகள், வாசனை திரவியங்கள் சேர்ந்து தயாரிக்கலாம் என்றாலும் எளிய முறையில் தேவையான பொருட்கள் கஸ்தூரி. கஸ்தூரி மான் வயிற்றில் இருக்கும் உருவாகும் ஒருவித திரவியம். கஸ்தூரி ஒரிஜினல் மிகவும் விலை உயர்ந்தது, மிகுந்த வாசனை உடையது. இதன் வாசனை இறை சக்தியையும் மன அமைதியையும் தர வல்லது. புனுகு. காட்டில் விழும் ஒரு வகை புனுகு பூனையின் ஆசனவாய் பகுதியில் சுரக்கும் மெழுகு போன்ற மிக்க வாசனை உள்ள ஒரு மெழுகு. அடுத்து ஜவ்வாது. சந்தனம் எண்ணெய் மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படும் வாசனை திரவியம். பன்னீர் ரோஜா இதழ்கள். பிங்க் கலரில் வாசனையுடன் இருக்கும் ரோஜா இதழ்கள். சம்பங்கி மொக்கு. சம்பங்கி பூவின் மொட்டு, அத்தர், பூக்கள், மூலிகைகள், இயற்கை நறுமண எண்ணெய் நீராவி மூலம் வடித்து கிடைக்கிறது. ஜாதிப்பத்திரி என்பது ஜாதிக்காயின் விதையை சுற்றி இருக்கும் மென்மையான தோல். ஜாதிக்காய், வாசனை விதை, பச்சை கற்பூரம். அரகஜாவுக்கு இன்னும் பல விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள், மூலிகைகள் போன்றவை சேர்க்கலாம் என்றாலும் இதன் கலவைதான் அரகஜா. கருப்பு நிற அரகஜாவை நெற்றியில் சிறியதாக வைத்தால் மன அமைதி, தைரியம், நேர்மை, பேச்சுவன்மை, நேர்மறையான எண்ணம், கண் திருஷ்டி மற்றும் பல தீய சக்திகள் அருகே நெருங்காது. ஒருவிதமான தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். நினைத்ததை நேர்மையான வழியில் அடையலாம். அப்படி எண்ணுபவர்களுக்கு காரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் சக்தி. நல்ல வழியில் அரகஜா சக்தியை பயன்படுத்தலாம். எதிர்மறையான எண்ணம் கொண்டால் அரகஜா அவர்களை செயல்பட விடாது. எப்படி அரகஜாவை பயன்படுத்த வேண்டும்? அரகஜாவை பூஜை அறையில் வைத்து தினசரி சுத்தபத்தமாக குளித்து முடித்த பின் காமாட்சி அம்மன் விளக்கு அருகில் 3 நாட்கள் திறந்து வைத்து பூஜைகள் செய்து குலதெய்வ வழிபாடு செய்தால் அரகஜா தெய்வீக சக்தி வெளிப்படும். வலது கையில் மோதிர விரலால் நெற்றியில் காலை மாலை சிறிய அளவு வைத்தால் போதும். உங்களிடம் எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தாது. மனம் அமைதி பெறும். நல்ல சக்திகள் உங்களிடம் தேடி வரும். நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும். தினசரி குளித்து சுத்தமாக இருந்து அரகஜா வைத்து வழிபட்டு நெற்றியில் வைத்தால் கல்வி, செல்வம், வீரம் என அனைத்தையும் உழைப்பாலும் நேர்மையான எண்ணத்தாலும் அடையலாம். இன்றைய தமிழக முதல்வரின் நெற்றியில் அரகஜா வைத்திருப்பதும் அவர் ஆட்சி செய்வதும் மகிமையின் ரகசியமும் கடுமையான உழைப்பும் நேர்மையான எண்ணத்தையும் நாம் அறிவோம். அரகஜாவை நாம் திலகமாக இட்டுக்கொண்டால் குலதெய்வம் நம் இருப்பிடம் தேடி வரும்.
நம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க இந்த அரகஜாவை திலகமிட்டு கொள்ளலாம். மேலும் சிவனுக்கும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கும் அபிஷேகம் செய்வதற்கு இந்த அரகஜாவை நாம் தானமாக ஆலயத்திற்கு வாங்கி தரலாம். இதனால் நமக்கு மிக பெரும் புண்ணியங்கள் வந்தடையும். மேலும் சனி திசை, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஏழரை சனி போன்ற சனியின் திசைகளின் பாதிப்பு விலகும். சனியின் புத்தி, சனியினுடைய அந்தரம் போன்ற காலங்களில் இந்த அரகஜா அவை சனீஸ்வர பகவானை வணங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டால் சனியினுடைய பாதிப்பு மிகவும் நம்மை விட்டு விலகும். இது மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் ஒரு பொருள். அரகஜா சனி திசை 19 வருடத்திற்கும் 7.5 நாட்டு சனி காலத்திற்கும் இந்த அரகஜா தினம் திலகமாக இட்டு சென்றால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தற்காத்து கொள்ளலாம்.